ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நான் உங்கள் நண்பன் குருசிவா. இது உங்கள் சினிமா சித்தர் சேனல். உங்களுக்கு என்னோட வீடியோஸ்லாம் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அதையும் நான் பிடிச்சிருந்தா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. இன்றைக்கி நம்ம ஷோவில் 3BHK இந்த படத்தோட டீட்டெயில் ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். 3BHK இந்த படத்தை ஸ்ரீ கணேஷ் அவர் தான் டைரக்ட் பண்ணியிருக்காரு. இந்த படத்தில் சரத்குமார், சித்தார்த், தேவயானி, அப்புறம் மீதா ரகுநாத் இவங்களாம் நடிச்சிருக்காங்க. இந்த படத்துக்கு அம்ரித் ராம்நாத் வந்து இசையமைச்சிருக்காரு. ஸோ இந்த படத்தோட டீட்டெயில் ரிவ்யூ பார்க்கலாம். இந்த படம் ஆல்ரெடி தேட்டரில் ரிலீஸ் ஆயிடுச்சு. 4 வீக்ஸ் கழிச்சு இப்போது அமேசான் ப்ரைமில் இந்த படம் அவைலபிளாக இருக்குது. பார்க்கணுன்னா போய் பாருங்கள். இந்த படத்தோட ஜானர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லா மிடில் கிளாஸ் ஃபேமிலிக்கும் ஒரு பெரிய கனவு என்ன அப்படின்னா, சொந்த வீடு ஒன்று வேணுங்க. அது எல்லாரோட கனவு. இன்றைக்கி எல்லாருக்குமே தெரியும், மிடில் கிளாஸில் இருக்கிற எல்லாரோட கனவும் ஒரு வீடு சென்னையில் வாங்கணும் அப்படின்னு இருக்கும். ஸோ அதே மாதிரி ஒரு கனவோடு தான் படம் ஆரம்பிக்குது. ஸோ ஒரு கடின உழைப்பாளியாக சரத்குமார் வந்து காமிச்சிருக்காங்க. பயங்கரமாக உழைக்கிற ஒரு கேரக்டர் தான் சரத்குமார் கொடுத்துருக்காங்க. அவருக்கு 2 பசங்க. ஒரு வீட்டிலேருந்து என்ன மாதிரி வேலைகள் பார்த்து நம்ம வீடு வாங்குறதுக்கு சப்போர்ட் பண்ண முடியும், அந்த சம்பாத்தி எப்படிலாம் கொண்டு வரலான்னு பார்க்குற மாதிரி ஒரு கேரக்டர் தேவயானிக்கு. அப்புறம் 2 பசங்க, பையனா சித்தார்த்து, பொண்ணா மீதா ரகுநாத். ஸோ இவங்க 4 பேர் தான் இம்பார்ட்டன்ட் கேரக்டர். யோகி பாபு ஒரு கேமியோ மாதிரி ஒரு கேரக்டர் ஒன்று பண்ணியிருக்காரு. அதே மாதிரி சித்தார்த்துக்கு ஒய்ஃபாக ஒருத்தவங்க நடிச்சிருக்காங்க. அவங்களோட பர்ஃபார்மன்ஸும் நல்லா இருந்தது. ஸோ பர்ஃபார்மன்ஸ் வைஸ் என்னென்ன யார் எப்படி பண்ணியிருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சித்தார்த்தோட ஆக்டிங் இந்த படத்துக்கு பெரிய பக்கபலம். ரொம்ப ஒரு மெச்சூர்டு ஆக்டிங் இந்த படத்தில் அவர் காமிச்சிருந்தார். அது இந்த படத்துக்கு ரொம்ப பெரிய பக்கபலம். அதே மாதிரி சரத்குமார் அவர்களுக்கு வந்து ஒரு சூப்பரான கேரக்டர். அவரோட நடிப்பு எந்த அளவு வாங்க முடியுமோ இந்த படத்தில் ஸ்ரீ கணேஷ் அந்தளவு வாங்கியிருக்காரு. அந்த மாதிரி ஒரு பர்ஃபார்மன்ஸ். சரத்குமார் அவர்கள்னா போட்டு 4 பேர் அடிப்பார், ஒரு ஆக்ஷன் பிளாக்ல வருவார், அது மாதிரி காட்டாமல் ஒரு சப்டிலாக ஒரு பக்காவான அப்பா கேரக்டரை அவர் கொடுத்துருக்காரு. ரெஃபரன்ஸ் சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த படத்துக்கு நிறைய ரெஃபரன்ஸ் சொல்லலாம். பட் ஜஸ்ட் ஒரு எக்ஸாம்பிளுக்காக சொல்கிறேன். இந்த மாதிரி படம் கிடையாது இது. 6லிருந்து 60 வரை அப்படின்னு ஒரு படம் பார்த்துருப்பீங்க. அதில் வந்து ரஜினி வந்து ஒரு கேரக்டர் பண்ணியிருப்பார். ஸோ அதே மாதிரி தான் இந்த படத்தில் வந்து பார்த்திங்கன்னா, சரத்குமார் ஒரு சூப்பரான கேரக்டர் பண்ணியிருக்காரு. அந்த குடும்பத்தை தாங்குற மாதிரி ஒரு கேரக்டர். அதே சமயத்தில் ஒரு வீடு வாங்க போகும்போது அவங்களுக்கு என்ன மாதிரி விஷயங்கள்லாம் ஒரு மிடில் கிளாஸ்லேருந்தால் வரும் அப்படிங்கிறத திரைக்கதையில் சுவாரஸ்யமாக கொடுத்துருக்காரு நம்மளோட டேரக்டர். ஸோ படம் ஆரம்பத்துலேருந்து கடைசி வரைக்கும் ஒரு நார்மல் ஸ்லோ பேஸ்டு ஸ்க்ரீன் ப்ளே தான். எஃபெக்டிவ்னு யூஸ் பண்ணக்கூடாது, பட் ஃபாஸ்ட்டாக இல்லை ஸ்க்ரீன் ப்ளே. ஒரு நார்மலாக சப்டிலான ஒரு ஸ்க்ரீன் ப்ளே தான் இந்த படம். அதேமாதிரி நிறைய மிடில் கிளாஸுக்கு இந்த படத்தில் வர நிறைய சீன்ஸ் மிடில் கிளாஸ் ஃபேமிலி எல்லாருக்குமே நிறைய கனெக்ட் ஆகும். ஏன்னா ஒரு விஷயம் நம்ம வீடு வாங்குறதுக்கு பிளான் பண்ணுவோம், அந்த பிளானுக்கு பதிலாக வேறு ஒரு விஷயம் நடக்கும். அப்போ அந்த பணத்தை செலவு பண்ணுறோம். சரி, திரும்பி சேர்த்து வைக்க ஆரம்பிப்பாங்க. அப்புறம் ஒரு விஷயம் நடக்கும், அதுக்கும் செலவு பண்ணுறோம். இந்த மாதிரி நிறைய செலவுகள் வந்து கடைசியில் வீடு வாங்கினாங்களா இல்லையா, அதான் படத்தோட கிளைமேக்ஸ். படம் வந்து ஆரம்பத்துலேருந்து கடைசி வரைக்கும் நான் சொன்ன மாதிரி ஸ்லோவாக தான் போகுது. ஆனால் பர்ஃபார்மன்ஸ் வைஸ் உங்களோட பர்ஃபார்மன்ஸ் ரொம்ப அருமையாக இருக்கனால படம் எங்கேயுமே நம்மளுக்கு பெருசாக போர் அடிக்கிற மாதிரி போகல அப்படின்னு சொல்லலாம். ஸ்லோ பேஸ்ட் மூவி தான். அது மாதிரி ஸ்க்ரீன் ப்ளே பயங்கரமாக இருக்கும், ஃபாஸ்ட்டாக இந்த ஸ்க்ரீன் ப்ளே தான் படம் பார்ப்பீங்கன்னா இந்த படம் அவங்களுக்கு செட் ஆகாது. ஒரு ஸ்லோ பேஸ்ட் ஃபேமிலி ட்ராமா பார்ப்பீங்க, எமோஷனலாகவும் சரி, அதே சமயத்தில் ஒரு டீசெண்டான மியூசிக் இதெல்லாம் வச்சு ஒரு படம் பார்ப்பீங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த படம் நல்லாவே ஒர்க் அவுட் ஆகும். ஒரு நல்ல ஓடிடி வாட்ச் அப்படின்னு நான் சொல்லுவேன். எனக்கு ஓரளவு டீசெண்டாகவே ஒர்க் அவுட் ஆச்சு. ஃபஸ்ட் ஹாஃபும் டீசெண்டாக இருந்தது, செகண்ட் ஹாஃபும் டீசெண்டாக இருந்தது. அதேமாதிரி ஒரு ஆஃபீஸுன்னு ஒருத்தவங்க போனால் அங்கே என்னென்ன ஸ்ட்ரகிள்லாம் பண்ணுவாங்கங்கிறதையும் சூப்பராக காமிச்சிருப்பாரு. விவேக் பிரஸ்னா ஒரு கேமியோ பண்ணியிருக்காரு. அவரோட கேமியோவும் நல்லாவே இருந்தது அப்படின்னு சொல்லலாம். ஓவராலாக அந்த படம் எப்படி இருந்தது அப்படின்னு என்ன கேட்டிங்கன்னா, இது ஒரு பர்ஃபெக்டான ஓடிடி வாட்ச் மெட்டீரியலுங்க. எனக்கு வந்து நல்லா ஒர்க் அவுட் ஆச்சு ஓடிடியில் பார்க்கும்போது. சரத்குமாரோட பர்ஃபார்மன்ஸ் அப்புறம் இவங்களோட பர்ஃபார்மன்ஸ்க்காகவே இந்த படத்தை பார்த்துடலாம். அது மாதிரி தான் இந்த படம் வந்திருக்கு. இந்த படத்துக்கு சினிமா சிதர் சேனலில் கொடுக்குற ரிவ்யூ எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3 out of 5. ஒரு பக்கமான ஓடிடி வாட்ச் தாங்க 3BHK. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.